அள்ளிக்குளம் வணிக வளாகம் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆக்சுவலி மோர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற ஸ்டார்டிங்கு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து புக்ஸ்னாலே வந்து ஸ்டன் ஆகிடுவார். இப்போ நீ என்ன புக் வாங்க போகிற? பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம், அப்புறம் ராஜராஜ சோழன். வரல எத்தனை வெத்தலை போட்டு வாய் என்ன ஆச்சுன்னு தெரியல. பழங்கால 1000 வருஷமாக வெத்தலை போட்டு ரேட்டு இது பவுன்சர் தம்பிள்ஸ். இது பாருங்க 10 kg பவுன்சர் தம்பிள்ஸ் தான். ஹே காய்ஸ், வெல்கம் டு vlog வித் விஜய். நான் உங்கள் விஜய் ஜோட்சன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோர் மார்க்கெட்டில் இருக்கோம். மோர் மார்க்கெட்டில் எதுக்கு வந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு உள்ள மோர் மார்க்கெட் உள்ள என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நீங்கள் பல்லாவரம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி இது ஒரு மார்க்கெட். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பக்கத்தில் இருக்குது. ஆக்சுவலி நம்ம தானே வாடா என் கூட பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தலைவன் வந்துட்டான். ஃபுட் வர்சஸ் ஃபுட்டு பல்லாவரத்தில் இவங்க கூட தான் சேர்ந்து நம்ம பண்ணியிருப்போம். இந்த எடிட்டர் அண்ட் சிவா எல்லாமே இவர் தான். இன்றைக்கி வந்து நம்ம வந்து மோர் மார்க்கெட் உள்ள என்னென்ன பொருட்கள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே என்ன ஃபேமஸ்னால் புக்ஸ் ஃபேமஸ்ஸு. புக்ஸு ரொம்ப ஃபேமஸ்ஸு, ஜிம் எக்யூப்மெண்ட் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதுக்கப்புறமா நிறைய ஃபோன்ஸ், மொபைல் ஃபோன், செகண்ட் ஹேண்ட் ஃபோன்ஸு, இங்கே நிறைய ஃபுட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், அவ்வளோதான். என்னென்ன இருக்குது அப்படின்னு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். டியூ டு குவாரண்டைன் கடை ரொம்ப கம்மியாக இருக்குது. நாங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ரொம்ப கம்மியாக இருக்குது. உள்ளே போயிட்டு புக் ஷாப்பு, ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ், ஆன்டிக் பொருள், இது எல்லாமே அப்படியே நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இது சும்மா ஒரு சுற்றி பார்க்குற மாதிரி ஜாலியாக அப்படியே லைவ்லியாக போவோம். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்க guys, இது வந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். இது அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. அள்ளிக்குளம் சென்னை மாநகராட்சி, அதாவது அள்ளிக்குளம் வளாகத்துறை வணிக வளாகம், அள்ளிக்குளம் வணிக வளாகம் இதுதான் வந்து ஸ்டார்டிங். ஆக்சுவலி மோர் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற ஸ்டார்டிங்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரீட் போகுது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இதுதான் உள்ளே போகிறதுக்கான வழி. ஸோ அப்படியே நம்ம வந்து உள்ளே போகிறோம். உள்ளே போகும்போது பாருங்கள், ஒரு டீ கடை அப்படியே வெல்கம் பண்ணுது நம்மளை. பாருங்க, இங்கே எல்லாமே புக் ஷாப்ஸ் வந்து நிறைய இருக்குது. பாரு, என்ன புக் வேணாலும் இங்கே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னென்ன புக் இருக்குது? எல்லா புக்கும் இருக்குது. இன்ஜினியரிங் புக்ஸு, ஆர்ட்ஸு, காலேஜு. ஓகே, எவ்வளோலேருந்து ப்ரோ இருக்குது? எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து இருக்குது? 100 rupeesலேருந்தே இருக்குது புக்ஸு. இங்கே பாருங்கள் guys, எவ்வளோ புக்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புக்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இங்கே வரலாம், கண்டிப்பாக வரலாம். இங்கே பாருங்கள், எல்லா புக்ஸுமே இருக்குது. அமேசானில் வந்து 300 400 சொல்கிற புக்ஸ்லாம் இங்கே வெறும் 100 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ தான் வந்து அடிக்கிட்டு இருக்காரு. தமிழ் புக்ஸ் இருக்குது பாருங்கள். வாவ், இந்த புக்கு ஏறாங்கண்ணா. அண்ணா இந்த புக் எடுங்கண்ணா. இங்கே பாடுறா, பார்த்திபனோட புக்கு இது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. தலைவனோட புக்கு இருக்குது, பிரபாகரன் புக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோ வந்து புக்ஸ்னாலே வந்து ஸ்டன் ஆகிடுவார். நானும் அப்படி தான். புக்ஸ் வந்து நிறையா படிக்கணும் பிகாஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். இங்கே பாருங்கள், எவ்வளோ தமிழ் புக்ஸ் இருக்குது. இப்போ நீ என்ன புக் வாங்க போகிற? பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம், அப்புறம் ராஜராஜ சோழன். நல்லா இருக்குது. ஆக்சுவலாக இந்த புக்கு நான் பார்த்துட்ருந்தேன். இப்போ பாருங்க, ராபின் சர்மா புக்லாம் இருக்குது. சீக்ரெட்டு, ராபின் சர்மா புக்ஸு என்கிட்ட ஒன்று இருக்குடா. இதை பாருங்கள், சீக்ரெட் வச்சுருக்கேன், மாயாஜலமாக இருக்குது. இப்போ இந்த கதாநாயகனும் ராபின் சர்மா. எப்பா, மனிதனும் மர்மங்களும் பர்ச்சேஸ் பண்ண போறியா? அப்படி வேறு எதனா பாரு.
நல்ல புக்ஸா கையில் இருக்கிற காசுலாம் வாங்கிட்டா. பாருங்க இப்போ வந்து மணிரத்னம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காருல படம் பொன்னியின் செல்வன் புக்கு பாரு. கல்கியின் பொன்னியின் செல்வன் ஒன்லி எவ்வளோ இது 450. இது மொத்த பண்டில் நீங்கள் வாங்கி படிக்கணுன்னா படிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பண்டில் நான் அப்புறமா வந்து வாங்கிக்கிறேன். இப்போ இந்த 2 புக்ஸ் வாங்க போகிறான். ஆக்சுவலாக இப்போதைக்கு நான் இந்த 2 புக்கு தான் வாங்குகிறேன். இந்த 2 புக்கு நீ பை பண்ணுறியா? சூப்பர். பிரிட்டிஷ் உளவாளியின் ஒப்புதல் வாக்குமூலம். நல்ல பிரிட்டிஷ் உளவாளி மாதிரி தான் இருக்கு, முகமூடிலாம் போட்டுனேன். இது பாருங்க, அமிஷ் திருப்பதினு ஒரு ரைட்டரு, ஃபேமஸான புக்கு இது, ராம் சீதா ராவணன். இதை வாங்கி படிங்க. எவ்வளோ வருது நான் மொத்தமாக இது மொத்தமாக சொன்னீங்கன்னா 3 செட் 1200. 1200 ஒரு ரேர் புக்ஸ்லாம் இருக்குது நிறையா. நம்ம அப்படியே வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். கமான். எனக்கு படை வீடு வாங்கன்னு படை வீடு. படை வீடு? ஆமாம், படை வீடு வாங்கி 600. 10 எபிசோடு இருக்கலாமே வெப் சீரிஸு. இது பாருங்கள், இங்கிலீஷ் புக்ஸு. 50 செட். இந்த பேர் எவ்வளோ புக்ஸ் இருக்குது பேர். இல்லை, இங்கிலீஷ் புக் ஆரம்பிக்கணும். இங்கிலீஷ் புக்கெலாம் நீங்கள் படிங்க பேர். ஹாரி பாட்டர் பேர். இங்கே பேர் இங்கிலீஷ் புக்ஸ் எவ்வளோ இருக்குது பேர். இங்கிலீஷ் புக்ஸு நான் சொன்னல, அந்த அள்ளிக்குளம் வணிக வளாகம் இதுதான் அது புக்ஸு. இதுக்குள்ளே தான் இன்னும் நீங்கள் உள்ளே போனீங்கன்னா நிறைய புக் ஷாப்ஸ்லாம் இருக்குது. காய்ஸ், நம்ம இந்த இது பில்டிங்குள்ளே வந்துட்டோம். உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்பா வேறு லெவல். இங்கே பாருங்கள், புக்ஸுக்குன்னு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு இடம் இதெல்லாமே. இது பாருங்கள், உள்ளே போனீங்கன்னா அப்படியே புக்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உள்ள ஒரு ஆன்டிக் ஷாப் இருக்குது. குடிச்சு வச்ச பாட்டில்லாம் வச்சுருக்காங்க. எதில் மான்கே தலை கேமரா இருக்குதுல்ல, கேமராலாம் இருக்குது. இது பாருங்க, இதில் வந்து ஆன்டிக்ஸ் கலெக்ட் பண்ணுறவங்க ரொம்ப பிடிக்கும். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பழமையான பொருட்கள்லாம் பார்த்தா அப்படியே ரொம்ப பைத்தியம் ட்ரிப் ஆகும். எனக்குலாம் சொல்லிடு. இந்த மாதிரி ஒரு டார்ச்சர் பார்த்துக்கியா? வர்றான் என்னடா அது? பேட்ரி போடணும்டா. செம்ம வெயிட்டாக இருக்குது. அடித்தா தலையாக 2000 செம்மையாக இருக்குது. இது பாருங்க, உரல் எத்தனை வெத்தலை போட்டு வாய் என்ன ஆச்சுன்னு தெரியல. பழங்கால 1000 வருஷமாக வெத்தலை போட்டு இருக்குது. வெத்தலை பெட்டி. வெத்தலை பெட்டி. இது மாதிரி சின்ன காம்பஸ் போகிறேன், நல்லா இருக்குல்ல? இது வச்சு நம்ம போனோம். எங்கே போனோம்? சும்மா எங்கேயாச்சும் போக வேண்டியதான். ஷாப்ஸ் நிறைய இருக்குது. பெயிண்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அரிய வகை பெயிண்டிங்ஸ். இதெல்லாம் செம்மையாக இருக்குது. மாதிரி வந்துனே இருக்குடா. என்ன சும்மா சரி சரி பாருங்க, அப்படியே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம். புக் கடல் ராபா, இது புக்குக்கான கடல். இதுக்கு வந்து தெருக்கு தெரு அப்படியே அந்த பிளாக்கில் நீங்கள் பூந்து வந்தாலே என்னென்ன புக்ஸ்ண்ணா இருக்குது சும்மா அப்படி சொல்கிறீங்களா? புது புக்ஸா இல்லை பழைய புக்ஸா? ரெண்டுமே இருக்குது. சூப்பர்ண்ணா. என்ன ப்ரைஸ்ண்ணா இல்லாமல்? புது புக்ஸ்னால் உங்களுக்கு 20% 25% டிஸ்கவுண்ட். செகண்ட் புக்னால் 50%. சூப்பர்ண்ணா. எவ்வளோ ஸ்டார்டிங்லேருந்து இருக்குண்ணா புக்ஸு? 200 300. ஓகே.
500 புக்கு வந்து பழைய புக்கு எவ்வளோ 250 வரும். சூப்பர். உங்களுக்கு வந்து புக்ஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இங்கே தாராளமாக வந்து வாங்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப கிடைக்காத புக்கெலாம் இருக்குது. தமிழ் புக்ஸு அண்ட் தென் வந்து இங்கிலீஷ் புக்ஸ்லாம் அங்கே பாருங்கள் கடல் மாதிரி இருக்குது. தலைவன் பார்க்குறான், ஆல்ரெடி நிறைய புக்ஸ் வாங்கி வச்சுருக்கான், இதெல்லாம் பார்க்குறான். இங்கே பாரு எவ்வளோ புக்ஸு. வாங்க அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் பல்லாவரத்தில் ஆல்ரெடி நான் இந்த கடையை எடுத்துருப்பேன். மார்க்கெட்டில் வந்து போட்டிருக்காரு. அவர் மோர் மார்க்கெட்டில் இருக்குது. நம்ம இந்த கரன்சிஸ்லாம் வந்து வேல்யூ ஆக்சுவலி என்னடா கோல்டன் கரன்சி ஆனால் இது கோல்டன் டிக்கெட் மாதிரி ஒன்று எடுத்துக்கூடாதுடா. லண்டன் 1917. இந்த பைனாகுலர் எப்படி யூஸ் பண்ணோம்னா இங்கே பாரு நான் சீனாக்காரன் மாரி இருக்கிறேன். ஆக்சுவலி இப்போ பீச்சில் கடலில் போகும்போதெல்லாம் பார்ப்பாங்க போல. நல்லா இருக்குது. இப்போ இதுரா இவன் இது இதுவா இங்கே பாரு லண்டன் 1920 இதை வச்சு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி சூப்பராக தெரியுதுடா. அப்பா கிட்ட தெரியுது. இதெல்லாம் வேறு லெவல்ரா. எனக்கு ஆன்டிக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ரொம்ப பிடிக்கும். நான் கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குவேன். இது எவ்வளோ அது 1800. அதே மாதிரி நிறைய டெலஸ்கோப்லாம் இருக்குது. இது 1920 நல்லா இருக்குது. இப்போ டைம் இருக்குது. சாண்ட் டைமரு. இவர் 1818 ரைட் பிரதர்ஸோட இது மாடல். இதெல்லாம் வாங்கி வீட்டில் வைக்கலாம். அழகாக இருக்கும், செம்ம அழகாக இருக்கும். உங்களுக்காக தான் மொத்தம் தானே. செம்ம வெயிட் இந்த கார். இது கருப்பு வருமா இது வரும். சைமன்ஸ் பிரதர்னு போட்டிருக்கு லண்டன். செம்ம வெயிட்டாக இருக்குடா காரு. இது படுறான் அவங்க ஓட்டியிருப்பாங்க போல. எடுத்துப்பான். டெலஸ்கோப் சும்மா வாங்கி வீட்டில் வச்சுக்கலாம். ஒரு ஷெல்ஃபில் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இதெல்லாம் கிடைக்காது ஆக்சுவலி. இது நம்ம பல்லாவரத்துலேயே பண்ணி காமிச்சோம் உங்களுக்கு. சவுண்டு வருது. கட்டு என்ன இருக்குன்னா அந்த ஜிங் சவுண்டுன்னு சொல்லுவாங்க. ரீசார்ஜ்லாம் பண்ண முடியுமா அதில்? இந்த மாதிரி தான் நீ பேசக்கூடாதுன்றது. இந்த மாதிரி தான் நீ பேசக்கூடாதுன்றது. ஆன்டிக் பொருள் அதெல்லாம் இங்கே. ஆனால் இது ஒர்க் ஆகும்டா. நம்ம கேபிள் கனெக்ஷன் மாதிரி கொடுத்தா ஓகே கண்டிப்பாக. இது பாருங்க, இது ஒரு டெலஸ்கோப்பு. இங்கே பாரு இந்த இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பாட்டு கேட்குறது என்ன சொல்லுவாங்க? கிராமஃபோன். இது ஏதோ ஒரு மர்ம பெட்டி. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இது பாருங்க, என்ன ஏதோ ஒன்று தெரியல. ஏதோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு அரிய பொருள் இருக்குது. அரிய பொருள் இது லென்ஸா? என்னன்னு தெரியல. இது வந்து லென்ஸுன்னு சொல்கிறாங்க. என்ன லென்ஸுன்னு தெரியல. என்னமோ இருக்குடா. ஸ்பூனு, சிலை, என்னென்னமோ இருக்குங்க பாருங்க. இது பாருங்க, சக்கரம் என்னென்னமோ இருக்குது. பொம்மை காயின்ஸுக்கு வந்து நிறைய வேல்யூ இருக்குது. நியூஸில் கூட பார்த்துருப்பீங்க. இந்த ₹1 காயின் வச்சுருந்தா இவ்வளோ வேல்யூ இருக்குது அதெல்லாம் சொல்லுவாங்களா. இங்கே போகிறோம். இங்கே போகிறோம் ₹1 படுறான். 1981 ₹1 அது.
அப்போ ஒரு பாலம் என்ன ஸ்ட்ராங்காக இருக்குது. ஒரு ரூபா தடிச்சா கீழே வந்துடும் அந்த ஸ்ட்ராங் இருக்குது. அதே மாதிரி நிறைய காயின்ஸ் இருக்குது. சும்மா வெயிட்ரா தூக்கவே முடியல. இவர்ரா ரிங்கு ராஜராஜ சோழனோட ரிங்கோ. இவர் இந்த ரிங்கெலாம் போட்டு சுற்றிட்டு இருக்கணும் கையில் போட்டு குத்திடணும். கையில் போட்டு யாரும் குத்தி விட்டுருந்தோம். கேஸா என்ன சொல்கிற? இந்த மாதிரி ரிங்ஸ் தான் இருக்குது. ரொம்ப அரிய வகை ரிங்ஸ் இதெல்லாம். இதெல்லாம் இந்த காயின்ஸ்லாம் எவ்வளோண்ணா? ஒன்று ஒரு ரேட்டு. நானே கொஞ்சம் காயின்ஸ் வாங்கலாம் போல். நல்லா இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி காயின்ஸ் கலெக்ட் பண்ணுறதுலாம். இதில்னா நல்லா ரொம்ப ரேர் காயின்ஸும் இருக்கும் ஆக்சுவலி. இது பாருங்க. ₹1 காயின்ஸ் இதெல்லாம் பாரா ஓட்டக்காரன். ஸோ கைஸ், நம்ம இந்த கடையை நம்ம ஆல்ரெடி பல்லாவரத்தில் எடுத்திருப்போம். ஆன்டிக்ஸ் பொருள், அந்த ஆன்டிக்ஸ் காயின்ஸு, ரொம்ப ரேர் காயின்ஸ் தான் இருக்குது இங்கே. நெக்ஸ்ட் நம்ம ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. கைஸ், இங்கே பாருங்கள், அந்த மோர் மார்க்கெட் அந்த சைட்லேயே ஒரு சந்து வரும். அது உள்ள பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ். நிறைய பேர் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் போடுங்க போடுங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ கேஜி வந்து 65 to 70 10 கேஜி. ஒரு கேஜி 65. இப்போ பாருங்கள், ஒரு கேஜி வந்து 65 rupees இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ வருது? இந்த மாதிரி 140, 180 கேஜி. ஹெக்ஸகன் டம்பிள்னா 180 வரும். பர் கேஜி. பர் கேஜி எவ்வளோ? 180. 1 கேஜி. இப்போ நீங்களே கணக்கு போடுவாங்க. 2.5 கேஜி. 2.5 கேஜி. இந்த மாதிரினா அதுவும் அதே ரேட் தான் வரும். அதே ரேட் தான். இது பவுன்சர் தம்பிள்ஸ். இங்கே பாருங்க, 10 கேஜி பவுன்சர் தம்பிள்ஸ் தான். பர் கேஜி இது 180. அதே ரேட்டு தான். இதை தூக்க தான் முடியல. அந்த ராட்ஸ் எவ்வளோண்ணா? ஃபீட் கணக்கு வரும். ஃபீட் வந்து 140 வரும், 140, 180 டிகிரிஸ் அந்த மாதிரி. நீட் ராடு, பெண்ட் ராடு எல்லாமே இருக்குது. என்ன சொன்னீங்க? 1 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் 140 to 160. 1 ஃபீட் வந்து 140 to 160 ரேஞ்சு வரும். நீங்கள் வந்து பார்த்து வாங்கிக்கலாம். ஆனால் கடை பேருண்ணா சபரி ஸ்போர்ட்ஸ். சபரி ஸ்போர்ட்ஸ். மோர் மார்க்கெட் வந்தீங்கன்னா இங்கே வந்து வாங்குங்க. இது ஸ்ப்ரிங்லாம் இருக்குது பாரு. இது கம்மி. கரலா கட்டா சுத்ரா ஏய் ஒரு ஒரு செட்டு போடுறா. அது தூக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இல்லை. நிறைய இருக்கு பாரு. ஸ்கிப்பிங்லாம் இருக்காங்க. நன்சாக் ப்ரூஸ்லி யூஸ் பண்ணால. ப்ரூஸ்லி ஃபோராம்ஸ். இந்த ரோப் 12 ஃபீட்டு 5500. 12 மீட்டர். இந்த மாதிரிண்ணா 300, 400. அது புஷ்அப் போயிடுறா. புஷ்அப் பாரு. ஓகே, பார்த்து வாங்கி. யோகா மேட்டு யோகா மேட் 350 to 450. 350லேருந்து 450. ஓகே. இது எவ்வளோண்ணா? 350 யோகா மேட். பெல்ட்டு இந்த மாதிரி பெல்ட்டுண்ணா, பெல்ட் எவ்வளோ வரும்? பெல்ட் இல்லை, ஆங்கிள் வெயிட், நீ வெயிட். இது வந்து ஆங்கிள் பெல்ட்டு, இது வந்து ஹிப் பெல்ட்டு. சபரி ஸ்போர்ட்ஸ். ஆனால் ஸ்டார்டிங் எத்தனை கேஜி எத்தனை கேஜி வருது? இந்த பிளேட்ஸ், இந்த பிளேட் வந்து இங்கே பார்த்துக்கோங்க. இந்த பிளேட் வந்து 1 கேஜிலேருந்து 35 கேஜி வரைக்கும் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். உள்ளே இருக்கு.
உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அப்புறமா அங்கே ராடும் இருக்குது. அந்த ராடை வச்சு நீங்கள் இதை வச்சு செட் பண்ணி தந்துடுவோம். வேறு லெவல் இருக்குது. பால்லாம் இருக்குது பஸ் வெயிட்டில். மெடிசன் பாக்ஸ் அது எவ்வளோ அந்த மெடிசன் பாக்ஸ்? கேஜி வந்து 150 வரும். அப் டு 5 கேஜி இருக்குது. மெடிடேஷனுக்கு எல்லாமே வார்ம் அப் பண்ணுறதுக்கு எல்லாமே பாருங்கள், சின்ன சின்ன டம்பிள்ஸு, பெரிய பெரிய டம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது. ஆக்சுவலாக இவனை தாண்டா வாங்கலான்னு இருந்தேன். இந்த இதெல்லாம் பார் அடிக்கிறது, புஷ்அப் அடிக்கிறது. புஷ்அப்பா புல்லப்பா? புஷ்அப்பு வீல் இருக்குது. வீலு இது எவ்வளோண்ணா? நான் ஏபி வீல் எவ்வளோ? ஆப்ஸ் வந்து 450 450 இது. இது என்னென்ன எப்படி காலில் வச்சுட்டு ஆப் ஒரு 6 பேக் வேணும்னா இங்கே பாரு, இது வாங்கிட்டு அந்த மாதிரி ஐட்டம் 6 பேக் வாங்கண்ணா. 6 பேக் வேணும்னா இது வாங்கிட்டு போங்க. வேறு லெவலில் இருக்குது. சரி, ஓகே, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். வாங்க அப்படியே வெளியே போவோம். ஆனால் இங்கே என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல். ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் புக்ஸு. நீங்கள் வந்து அமேசானில் கிடைக்காத புக்ஸு, தமிழ் புக்ஸு, அதுக்கப்புறமா ரொம்ப ரேரான காலேஜ் புக்ஸ் எல்லாமே இருக்கும் இங்கே நிறைய கிடைக்கும். ஏன்னா இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நிறைய அப்துல் கலாம் முதல் கொண்டு இங்கே வந்திருக்காரு. அப்துல் கலாம், அறிஞர் அண்ணா, மைசூர் மகாராஜா, அதுக்கப்புறம் பஞ்சுன்னு ஒரு நாவல் இங்கிலாண்டில் வந்து அது செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து அந்த நாவல் வந்து அழிஞ்சிருச்சு. அந்த நாவல் வந்து இங்கிலாந்துலேருந்து வந்து இங்கே வந்து வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா மோர் மார்க்கெட் வந்து இங்கே கிடையாது. மோர் மார்க்கெட் வந்து சென்ட்ரல் இருக்குல்ல, அங்கே இருந்தது ஃபஸ்ட்டு மோர் மார்க்கெட். அது வந்து 1986 வந்து அந்த மோர் மார்க்கெட் ஃபுல்லாக எரியுது. அதில் வந்து 10 கோடி மதிப்பிலான புக்ஸ் வந்து எல்லாமே எரிஞ்சு சாம்பல் ஆகுது. புக்ஸு, ஆன்டிக்ஸ் பொருள் எல்லாமே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆகுது. அப்போ பார்த்துக்கோங்க, 10 crores அது 10 கோடி மதிப்பிலான பொருட்கள் எரிஞ்சு சாம்பல் ஆகுதுன்னா அது வெறும் காசு மட்டும் கிடையாது. அது உள்ளே எவ்வளோ பொருட்கள் இருக்கும், ஆன்டிக்ஸ் பொருட்கள் இருந்துருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஏன் இது வந்து எரிஞ்சு சாம்பல் ஆச்சுன்னா அங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக அந்த இடத்த கேட்டிருக்காங்க. அந்த ஏன் எரிஞ்சதுன்னு இன்ன வரைக்கும் அந்த ரீசன் தெரியல. இது வந்து ஒன் ஆஃப் த 100-150 வருஷம் மேலே இந்த மோர் மார்க்கெட் இருக்குது. இன்றைக்கி வந்து சென்ட்ரல் பக்கத்தில் இது வந்து ஒரு ஓரமாக இங்கே பாருங்கள் வெறிச்சோடி இருக்குது. அதுதான் உண்மை. இதுதான் ஹிஸ்ட்ரி, மோர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி. ப்ளஸ் இங்கே பாருங்கள், மோர் மார்க்கெட்லேருந்து அப்படியே வெளில வந்துட்டேன். வெளில வரும்போது இங்கே தெருவில் போட்டு விற்றுட்டு நிறைய பொருட்கள், கொல்ட்ரு சாமான், பாண்டு, டூல்ஸு, ஸ்பேர் பார்ட்ஸு, டூல்ஸு, இதெல்லாம் பார்ட்ஸு, டூல்ஸு. உங்களுக்கு கம்மி ரேட்டில் வந்து டூல்ஸு, இந்த ஸ்க்ரூ ட்ரைவரு எல்லா சாமானும் இருக்குது. பாருங்க, இங்கேயும் ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் ஷாப் இருக்குது. அங்கே ஆன்டிக்ஸு, ஆன்டிக் ஷாப் இருக்குது பாருங்க. பாருங்க, பழைய கேமராஸ்லாம் இருக்குது. தெருவில் வந்து எக்கச்சக்கமாக அப்படியே ஒரு குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. தெரு ஃபுல்லாக கேமராஸு அது இதுன்னு சொல்லிட்டு ஆன்டிக்ஸை குப்பை மாதிரி தான் போட்டு வச்சுருக்காங்க. ஆன்டிக்ஸோட மதிப்பு தெரியாமல் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. இந்த பாருங்க, வந்து ரோட்டில் வந்து ஒரு கடை பார்த்தேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆன்டிக்ஸ் பொருளோட வேல்யூ தெரியாமல் எவ்வளோ போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து ஃபாரினில் வந்து நீங்கள் அவ்வளோ வந்து பை பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ டேப் ரிகார்ட்ஸ் இருக்குது. அதாவது ₹1 ஃபோன் இருக்குது பாரு, பழைய ஃபோன்றா, பழைய ஃபோன். இது மாதிரி கிளாக்ஸ் இருக்குது. இப்போ டைப் ரைட்டிங் இருக்குது, டைப்ரைட்டரு, பழைய கால டைப்ரைட்டரு, வாட்சஸ் இருக்குது. குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க வாட்சஸை. அதான் ஆன்டிக். இங்கே பாருங்கள் அப்படியே உள்ளே வந்து இங்கே பாருங்கள், பாருங்கள் பழைய டைப்ரைட்டரு. ஆன்டிக்ஸோட மதிப்பு தெரில. ஃபாரினர்ஸ்லாம் வந்து ரொம்ப கலெக்ஷன் பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து ப்ரீஷியஸாக வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், கேமரா, கெனான் கேமரா, பென்டாக்ஸ் இருக்குது பேர் கையில். கெனான் கேமராஸு. இது பாருங்கள் ரேடியோஸ்லாம் இருக்குது. இது பாருங்கள், என்னடா அது
நல்ல பாம்பு. இது பாருங்க எவ்வளோ ஆன்டிக்ஸ் பொருள் இருக்குது. இங்கே பாரு எவ்வளோ ஒரு வினோதமான பொருட்கள்லாம் இருக்குது பாருங்கள். ஃபேன் பாரு, ஃபேனா என்னன்னு தெரியல இது. இப்போ பாருங்க, இப்போ பாருங்க டேப் ரிகார்டு. அந்த காலத்தில் இது போட்டு கேட்குறது, இது டேப் ரிகார்டு போட்டு கேட்குறது பயங்கரமாக இருக்குது. அப்படியே நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். இது பாருங்க கேமராஸ் பாருங்க, பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கேமராஸ் பாருங்கள். இந்த கேமரா கலெக்டர்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் இது ஆக்சுவலி. இது பாருங்கள், இந்த மாதிரி ஆஃபீஸில் பெரிய பெரிய இடத்துலலாம் நீங்கள் வந்து கலெக்ஷன் பண்ணி வைக்கலாம் கேமராஸ்லாம். இது பாருங்க, இங்கே பாருங்க கொளூர்லாம் இருக்குது. பாண்டு இது மஸ்கட்டை இதெல்லாம். இதெல்லாம் எவ்வளோண்ணா? இதெல்லாம் 50 ரூபா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 50 ரூபா பாருங்க. மனஸ்கட்டைண்ணா மனஸ்கட்டை 150 ரூபா. 150 நிறைய பொருட்கள் இருக்குது. இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய டிவி நான் பார்த்ததில்ல. இங்கே பாருறா, அந்த காலத்து டிவி போல். அந்த காலத்து சோனி இது பா, எவ்வளோ பெரிய டிவி. இங்கே பாரு கேமரா, டேப் ரிகார்டு. ஆனால் பழைய காலத்து டேப் ரிகார்டு நிறைய இருக்குது, நான் இங்கே பார்த்தேன். காய்ஸ் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு மோர் மார்க்கெட்டை. ஆக்சுவலி நிறைய இருக்குது, நிறைய கடை இல்லை ஆக்சுவலி. டியூ டு கொரோனா நோ மோர் ஷாப்ஸ் ஆக்சுவலி. பின்னாடி பாருங்கள், இங்கே பாருங்கள் ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். ஸ்பீக்கர்ஸு எல்லாமே இருக்குது. இதில் நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா அது குப்பை மாதிரி இருக்குது. ஆன்டிக்ஸ் பொருள்லாம் அது வேல்யூ தெரியாமல் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. கேமரா கலெக்டர்ஸு இந்த ஆன்டிக் பொருள்லாம் ரொம்ப பிடிக்குன்றவங்க, யூனிக்காக கலெக்ட் பண்ணுறவங்களாம் இங்கே நிறைய பேர் வருவாங்க. இந்த மோர் மார்க்கெட்டோட ஹிஸ்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப பெருசு ஆக்சுவலி. 100 வருஷத்துக்கு மேலே இந்த மோர் மார்க்கெட் இருக்குது. ஃபஸ்ட்டு அங்கே இருந்தது, இப்போ இங்கே வந்து கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு. இதில் நிறைய பொருள் இருக்குது, ஏகப்பட்ட பொருள் இருக்குது. பார்த்து வாங்க எல்லாத்தையுமே. மெயினாக நீங்கள் எதுக்கு வந்து வரலான்னு பார்த்தீங்கன்னா புக்ஸ் வாங்க வரலாம். புக்கு வந்து நல்ல ஒர்த்து ஆக்சுவலி. புக்ஸு, ஜிம் எக்யூப்மெண்ட் வரலாம். ஆன்டிக் பொருள் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் வந்து பார்க்கலாம், ஆன்டிக் பொருள் வாங்கலாம். பார்த்து வாங்க எல்லாருமே. ஆனால் ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் மோஸ்ட்லி இங்கே சீப்பாக கிடைக்கும். ஆமாம், ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ் சீப்பாக இருக்குது. புக்ஸு செம்ம சீப்பு. 2 புக்கு வாங்கிட்டேன். 2 புக்கும் வாங்கியிருக்கான், செம்ம சீப்பாக இருக்குது. இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ வந்து ஒரு சும்மா ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோரிங் மாதிரி தான், ஜாலியாக லைவ்லியாக வந்திருக்கோம். இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.